அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று முக்கியமான ஒரு ஜோதிட செய்தி. அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் தரக்கூடிய, குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். தமிழகத்தில் மிகப்பெரிய பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் விமலன் தன்னுடைய காணொளியில் இன்றைக்கு போட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு மேலே நான் ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழகத்தில் படிக்காத, ஜோதிட நூல்களை புரிந்து கொள்ளாத, ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் குமுதம் ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரி ஜோதிட நூல்களை படிக்க முடியாது. அதை ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை மற்றொரு இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தோடு இணைந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல இருக்கக்கூடியதுக்கு மாறாக இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதை புரிஞ்சுக்கிற தன்மையில் தான் இருக்குது. ஸோ இந்த பேராசிரியர் அப்படின்னு தன்னை புலகாங்கிதமாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய முட்டாள் பேராசிரியர், நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். இந்த வார்த்தையை எனக்கு விருப்பம் இல்லை, இந்த வார்த்தையை பயன்படுத்துறதில்லை. ஏன் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பேராசிரியர் என்று சொல்லக்கூடியவர் குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடியவர், குழப்பங்களை உருவாக்குபவர் அல்ல. அதுதான் ஆசிரியருக்கு தகுதியான ஒரு குணம். அந்த குணமே இல்லாமல், ஆன்மீக பற்றுதல் இல்லாமல், இந்து சமயத்தினுடைய அடிப்படையான கோட்பாடுகளை உள்வாங்காமல், ஏன் இந்து சமயத்தில்னு சொல்கிறேன்னா, இந்த ஜோதிட நூல் ஆசிரியர்கள் எல்லோருமே இந்துக்கள். இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடம் அப்படிங்கிறது இயற்றியவர்கள் இந்து தர்ம சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடிய முனிவர்கள், அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த விதிமுறைகள். அப்படிங்கிறதுனால அடிப்படையில் நமக்கு அந்த பற்றுதல் இருக்கணும், அதில் நம்பிக்கை இருக்கணும். ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீன்ஸ் ஆஃப் நாலேஜில் ஆப்த வாக்கியம், பெரியோர்கள் சொன்னதில் ஏதாவது விஷயம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு தன்மை, அந்த குணம் இருக்கணும். பணிவு இருக்கணும். ஏன்னா நான் தான் படிச்சுட்டேன், ஒரு புக்கை படிச்சுட்டேன்னா நான் பெரிய ஆள் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான தற்குறிகள் அப்படிங்கிறவங்களாம் இன்றைக்கி ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரில் திரிஞ்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ தடவை நான் என்னுடைய சேனலில் இதை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் கூட இன்றைக்கு அதை ஒரு விளக்கமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வணக்கம், நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். கேந்திராதிபத்திய தோஷமா அல்லது யோகமா அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்கும்போது, இந்த குருவும் புதனும் சுபர்கள் கேந்திராதிபத்தியம் பெற்றால் அது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்றாங்க. குருவும் புதனும் கேந்திரங்களுக்கு அதிபதியாக வந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்கிறாங்க. தோஷமா யோகமாங்கிறதுலையே முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. கேந்திராதிபத்திய தோஷம்தான், அது யோகம் கிடையாது. குருவும் புதனும் கேந்திரங்களுக்கு அதிபதியாக வந்தால் தோஷத்தை தருவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடக்கூடிய இவர், இது யார் சொன்னான்னு தெரியல அப்படிங்கிறார். இதை சொன்னவர் மகரிஷி பராசரர். அவருடைய நூல் பிருகத் பராசர ஹோராசாஸ்திரா. இந்த நூலில் 2 விதமான கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வால்யூம் நம்பர் 1ல் சாப்டர் நம்பர் 34, அதில் யோக காரகாஸ் அப்படிங்கிற சாப்டரில் கிரகங்களை பற்றி, தன்மைகளை பற்றி சொல்கிறார். அதே சமயம் வால்யூம் 2 சாப்டர் நம்பர் 75ல் பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றி மகரிஷி பராசரர் சொல்கிறார். இந்த 2லும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், பஞ்சமகா புருஷ யோகம் என்பது சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ கேந்திரங்களில் கிரகங்கள், பஞ்ச கிரகங்கள் உச்சமோ ஆட்சியோ பெற்றால் பஞ்சமகா புருஷ யோகம். இதுதான் ரூல். வால்யூம் நம்பர் 1 சாப்டர் நம்பர் 34 யோக காரகாஸில் என்ன சொல்கிறார் மகரிஷி அப்படின்னு சொன்னால், கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுபகிரகங்கள் நன்மையை தரமாட்டார்கள். இதைத்தான் கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு அழகாக தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க, தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க. மற்ற ஜோதிடர்களும் படித்த அறிந்த ஜோதிட அறிஞர்களும் சொல்கிறாங்க. இந்த கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் சுபகிரகங்களாக இருந்தால் அவர்கள் நற்பலன்களை தரமாட்டார்கள். சரி, அப்படின்னா யார் நற்பலன்களை தருவார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு கேந்திராதிபதி மற்றொரு திரிகோணாதிபதியோடு இணைந்திருந்தால் அவர்கள் நற்பலன்களை தருவார்கள். இதுதான் மகரிஷி பராசரர் சொல்கிற விதி. இந்த வால்யூம் 1 சாப்டர் 34ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு
கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் நன்மையை தரமாட்டார்கள், அது கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொன்னால், வால்யூம் நம்பர் 2 சாப்டர் நம்பர் 75ல் பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்டரியா இல்லையா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு ஜோதிடருடைய சொந்த அறிவு வெளிப்படும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இவர் சொல்கிற கூற்றை நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். எப்படி பஞ்சமகா புருஷ யோகத்தை நாம் பிருகஜாதகம் முதற்கொண்டு பல நூல்களில் பார்க்குறோமோ, இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தையும் சில நூல்களில் பார்க்குறோம். அந்த சில நூல்கள்லாம் இல்லை, ஒரே நூல் தான். பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரால மட்டும் இந்த ரெண்டுமே ஒரே நூலில் சொல்லப்பட்டிருக்கு. பிருகத் ஜாதகத்தில் கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றின ரெஃபரன்ஸ் கிடையாது, அதில் பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு. அடுத்தது, கேந்திராதிபத்திய தோஷத்தை சொன்னவர்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகத்தை வாசித்தார்களான்றது தெரியல. இவர் தான் படிச்சிருக்காரு, மற்றவங்களாம் யாருமே படிக்கல. கேந்திராதிபத்திய தோஷத்தை சொன்னவங்க பஞ்சமகா புருஷ யோகத்தை படிக்காமலே ஜோசியர் ஆயிட்டாங்க அந்த நூலாசிரியர்கள் அப்படின்னு அவர்கள் பேரில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு இவர். ஏன்னா மிதுன லக்னத்தில் புதன் இருந்தால் அது ஆட்சி பெற்று அது பத்திர பஞ்சமகா புருஷ யோகம். 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றாலும் அது பத்திர பஞ்சமகா புருஷ யோகம். அதுக்கு நல்ல ஒரு பலம் சொல்லியிருக்கும், வலிமையான ஒரு அமைப்பை பேசும் பொழுது அவர்கள் ஆட்சி பெறாங்க, உச்சமும் பெறாங்க. அந்த வலிமையை விட்டுட்டு அது ஒரு தோஷம் சொன்னா என்னவா இருக்கு அது பாருங்க. மிதுன லக்னத்திற்கு புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்றால், லக்னத்திலோ 4ஆம் இடத்திலோ பெற்றிருந்தால் அது பஞ்சமகா புருஷ யோகம், பத்ர பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்கிறாங்க. அது என்ன தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அருமையாக ஒரு கேள்வியை கேட்குறதா நினப்பு மனசுக்குள்ளே, பெரிய அறிவாளியின் நினப்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். மகரிஷி பராசரர் சொன்னது இந்த இடத்துல ஒரு சரியாக புரிந்து கொள்ளாத இந்த தற்கூரித்தனத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியாகவும் 4ஆம் பாவக அதிபதியாகவும் வரக்கூடியவர் கேந்திராதிபதியாக புதன் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணப்பட மாட்டார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் தான் நன்மையை தரமாட்டார்கள். ஆனால் மிதுன லக்னத்திற்கு புதன் 4 கேந்திராதிபதி மட்டுமல்ல, லக்ன திரிகோணாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மிதுன லக்னத்திற்கு லக்னத்திலோ 4ஆம் இடத்திலோ புதன் ஆட்சி பெற்றால், உச்சம் பெற்றால் அது பஞ்சமகா புருஷ யோகத்தை தான் தரும். அது தோஷத்தை, கேந்திராதிபத்திய தோஷத்தை தராது. அப்போது இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம லக்னத்திற்கு 7, 10ஆம் இடங்களின் அதிபதியாக வரக்கூடியவர் கேந்திராதிபதி யாரு? குரு. மிதுன லக்னத்திற்கு அவர் 7ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருந்தால் அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிதுன லக்னத்திற்கும் கன்னியா லக்னத்திற்கும் குருவால் ஏற்படக்கூடிய ஹம்ச யோகம் ஏற்படுவது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல கேந்திரத்திற்கு மட்டும்தான் குரு அதிபதி. 7ஆம் இடம் கேந்திரம், 10ஆம் இடம் கேந்திரம். கன்னியா லக்னத்திற்கு 4, 7 கேந்திர அதிபதியாக வரக்கூடிய குருவுக்கு திரிகோணாதிபத்தியம் இல்லை என்ற காரணத்தினால் கேந்திரங்களில் சுபர்கள் இருந்தால் நன்மையை தருவதில்லை என்ற விதி அந்த இடத்தில் பொருந்தும். ஆனால் மிதுன லக்னத்திற்கோ கன்னியா லக்னத்திற்கோ லக்னத்திலோ 4ஆம் இடத்திலோ அல்லது கன்னியா லக்னத்திற்கு லக்னத்திலோ 10லோ புதன் இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னால், புதன் அங்கு கேந்திராதிபதி மட்டுமல்ல, லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த திரிகோணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது. அந்த புரிதல் அப்படின்னு சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது. நான் இதைத்தான் சொல்கிறேன். அதே போல தான் மீன லக்னத்திற்கும் தனுசு லக்னத்திற்கும் லக்னாதிபதி குருவால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படாது. அதே சமயம் 7, 10 புதனால் ஏற்படக்கூடிய பத்திரமகா புருஷயோகம் என்பது செயல்படாமல் அது கேந்திராதிபத்திய தோஷமாக செயல்படும். இதுதாங்க விஷயம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு கேந்திராதிபத்திய தோஷமா அல்லது யோகமா அப்படின்லாம் பேசுறதுல அங்கே என்ன அர்த்தம்? அப்படி ஒரு பெரிய பேராசிரியர் பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். பேராசிரியருடைய புரிதல், ஜோதிடம் பற்றிய புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான தற்கூரித்தனமாக பேசக்கூடிய பேராசிரியர்கள் நிறைந்த ஜோதிட உலகமாக இந்த ஜோதிட உலகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் தான் பேராசிரியர்னு சொல்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. இவருடைய கூற்றை திரும்ப கேளுங்க. நீங்கள் அந்த வலிமையை விட்டுட்டு அது ஒரு தோஷம் சொன்னால் என்னவா இருக்குது? அது சாதாரண தோஷமாக கூட நினைச்சிருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி லக்னத்தில் அவன் சுபராக இருக்கிறான். சுபர் அவங்களுடைய கேந்திரங்களில் இருக்கும்போது
ஒரு நல்லது கெட்டது கலந்து கூட பலன்களை அனுபவிக்கக்கூடிய யோகத்துல இருக்கக்கூடிய பஞ்சமகா புருஷ யோகத்துல பஞ்சமகா புருஷ யோகம் வந்து நல்லது கெட்டதும் கலந்த யோகம் அப்படிங்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு குழப்பமான ஒரு முடிவு பாருங்கள். பஞ்சமகா புருஷ யோகம்ங்கிறது மிகச்சிறந்த புருஷ யோகங்கள், மிகச்சிறந்த யோகம் பஞ்சமகா புருஷ யோகம். அதில் ஏற்படக்கூடிய கெட்ட பலன் அப்படின்னு சொன்னால் பஞ்சமகா புருஷ யோகமே வீக்குன்னு ஆகிடும், சாதாரணமான ஒரு யோகம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும். ஆனால் ஜோதிட சாஸ்திரங்களில் பஞ்சமகா புருஷ யோகம்னு தனி சாப்டரே கொடுத்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அது ஒரு சாதாரண யோகமா, நல்லதும் கெட்டதும் கலந்த பஞ்சமகா. அது எப்படியாவது இருக்குமா எங்கேயாவது அந்த மாதிரி? எனக்கு தெரியல இவருடைய அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அது கொஞ்சம் குறைவு தரும்னு வேணா நினைக்கலாமே தவிர, அவன் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்துல இருக்கிறதுனால அவன் எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்றது உண்மையிலே தற்கால ஜோதிடர்களுடைய கருத்தா இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. தற்காலிக ஜோதிடர்களுடைய கருத்தான் இது. இவரை மாதிரினா அரைகுறை வேக்காடு, அரை வேக்காடு, ஆஃப் பாயிலுடைய கருத்தாக தான் இருக்க முடியுமே ஒழிய, ஞானிகள் மகரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் மிக தெளிவாகவே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை படித்து அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இது போன்ற தத்தி பேராசிரியர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதே நமக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழக மக்களை உஷாராக இருங்கள். இங்கே போலி டாக்டர்கள், போலி பேராசிரியர்கள், எல்லாம் போலித்தனமான பகுத்தறிவுவாதிகள் நிறைந்த ஜோதிட உலகமாக இந்த தமிழக ஜோதிட உலகம் நிரம்பி இருக்கிறது. அதனால் யார்கிட்ட என்ன பலன் கேட்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டியது, முடிவு செய்ய வேண்டியது மக்களாகி உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத, அந்த பொறுப்பை மறந்து விடாதீர்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய புரிதல்களை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.